Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு நமக்கான கிரயத்தை சிலுவையில் செலுத்திவிட்டார். தேவன் நாம் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் மிகுதியாக அனுபவித்து மகிழ வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய இருதயம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி என்று வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம் தேவன் ஆசீர்வாதத்தின் மூல காரணராய் இருக்கிறார். அவர் சகல நன்மைகளுக்கும் மூச்சாய் இருக்கிறார். நமக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதம் அவர்தான். உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லும் தேவன் அவர். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைப்பவரும் அவர்தான். உலக சிருஷ்டிப்பிலே எல்லாவற்றையும் அவர் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக மாபெரும் ஈவாக கிறிஸ்துவையே நமக்காக கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் நாம் பெறுகிற சம்பூரணமான ஆசீர்வாதங்களை வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது. கிறிஸ்துவின் வாக்குதத்தங்கள் உண்டு, கிறிஸ்துவின் உபதேசங்கள் உண்டு, கிறிஸ்து தருகிற தெய்வீக சுகங்களுண்டு, திவ்ய சுபாவங்களுண்டு, மேன்மையுண்டு, மகத்துவமுண்டு, மகிமையுண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சிலுவையிலே தம்மை தாமே நமக்காக தந்தருளினார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நன்றியோடு துதிப்பீர்களா? கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை நமக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவோ தன் ஜீவன் என்றும் பாராமல் தன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு தந்தருளினார். இதை தியானித்து பார்க்கும்போது நம்முடைய உள்ளமும் அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து களி கூர்ந்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இத்தனை நன்மைகளை நமக்கு செய்வதற்கும் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுப்பதற்கும் அவருடைய அன்பே காரணம். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த வேளையில்தானே அந்த அன்பு இரட்சகரை நோக்கி பார்ப்பீர்களா? அவருடைய இனிமையான பெயரை சொல்லி கூப்பிடுவீர்களா? உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் களி கூறட்டும். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறாரே. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே. அவர் நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன் அல்லவா?
இயேசு நமக்கான கிரயத்தை சிலுவையில் செலுத்திவிட்டார். தேவன் நாம் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் மிகுதியாக அனுபவித்து மகிழ வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவுடன் எல்லா ஆசீர்வாதங்களும் வருகின்றன. மெய்யான சந்தோஷம் வெகுமதியால் மட்டும் கிடைப்பதல்ல, கொடுப்பவரில் காணப்படுகிறது. கிறிஸ்துவை மையமாக கொண்டு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு தேவ சந்தோஷத்தையும் இரட்சிப்பையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதாக விளங்கும். இவ்வாறாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நாம் அனுபவித்து மகிழ்வதற்காக மட்டுமல்லாமல் அவரது தயவை உலகத்தோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் மிகுதியாக கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக தேவன் தம்முடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய இரட்சிப்பை அருளுகிறார். வேதம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று கூறுகிறது. இது அனைவருக்குமே விசேஷித்த ஈவாக இருக்கிறது. இயேசு என்ற பெயருக்கே நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து புதிய வாழ்க்கையை அருளும் இரட்சகர் என்று பொருள். இரண்டாவதாக அவர் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியின் வரங்கள் உள்பட சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வரங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளவும் அவரது ஞானத்தை கண்டு கொள்ளவும் வாழ்வில் அவரது வல்லமையை அனுபவிக்கவும் நம்மை பலப்படுத்துகிறது. மூன்றாவதாக தேவன் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் சம்பூரணமாக தருகிறார். கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் நம் வாழ்வில் பொழிகின்றன. மேலும் தேவன் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும் பொருட்களையும் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார். வேதம் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று சொல்லுகிறது. சுய லாபத்திற்காக அல்லாமல் கிறிஸ்துவுக்குள் போதும் என்ற மனதோடு இருக்கவும் மற்றவர்களிடம் உதார குணத்தை காட்டவும் தக்கதாக நாம் எப்பக்கமும் வர்த்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைவாக அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு வல்லமை அளிக்கிறார். இந்த வல்லமை சத்துருவை மேற்கொள்ளவும் ஒடுக்கப்பட்டவர்களை குணமாக்கவும் அற்புதங்களை அனுபவிக்கவும் நமக்கு உதவுகிறது. இயேசு நம்மிடையே தங்கியிருக்கும் போது ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதோடு வாழ்க்கையை மறுரூபமாக்கும் அவருடைய வல்லமையையும் நாம் சுமந்து செல்வோம். இயேசுவின் நாமத்தில் இரட்சிப்பை, ஆவிக்குரிய ஈவுகளை, ஞானத்தை, ஐஸ்வர்யத்தை, வல்லமையை ஏராளமாய் இலவசமாக அனுபவித்து மகிழ்வீர்களாக. ஜெபம். அன்பின் தகப்பனே, என் நிமித்தம் உம் குமாரனை பலியாக்கியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் மூலம் சகல ஆசீர்வாதங்களையும் என்னை அனுபவிக்க செய்வீராக. என் வாழ்வை இரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பும். என் மேல் எல்லா ஆவிக்குரிய ஈவையும் பொழிந்தருளும். பரத்திலிருந்து ஞானத்தையும் அறிவையும் எனக்கு அருளிச் செய்யும். சகல தேவைகளையும் கொடுத்து என்னை உதார குணமுள்ளவளாக்குவீராக. பரிசுத்த ஆவியின் மூலம் உம் வல்லமையினால் என்னை மூடுவீராக. என் மூலமாக அற்புதங்களும் சுகமும் பாய்ந்து செல்வதாக. மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக விளங்கும்படி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.